மறுவரையறையில இதுவரைக்கும் மத்திய அரசு அது சம்பந்தமா எதுவுமே அறிவிக்கல. இருந்த போதிலும் தமிழக முதல்வர் அனைத்து மாநில முதல்வர்கள், துணை முதல்வர்கள் கூட்டி இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறதா எதிர்கட்சிகள் பரவலாக விமர்சனம் வைக்கிறாங்க. அதில் உண்மை இருக்காண்டி நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம மாண்புமிகு முதல்வர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி தமிழ்நாட்டுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநிலங்களுக்கும் பாதிப்பு வருதுங்கிறத ஏற்றுக்கொண்டாங்களா என்ன? நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பாதிப்பு வரப்போகுது. அதைத்தான் முன்னெடுத்து நம்ம செய்கிறோம். பாதிப்பே வரலையே நீங்கள் ஏன் வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது நியாயமானு சொல்லுங்கள். 1971 இந்தியாவில் அப்போது இருந்த பாரத பிரதமர் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால் 1952, 62, 72 இந்த மாதிரி எல்லை நிர்ணயம் செய்கின்ற ஆணையம் அமைச்சு சட்டமன்றத்துக்கு தொகுதி வரையறை பண்ணியிருக்கு, நாடாளுமன்றத்துக்கு பண்ணியிருக்கு. முதல்லலாம் உங்களுக்கு தெரியும் 494 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது. அது தொடர்ச்சியாக 522 அப்புறம் அதுக்கப்புறம் 542 சிக்கிமில் ஒன்றை சேர்த்து 543 தொடர்ந்து இருக்குது. அப்போது என்ன சொன்னாங்கன்னா 76 அந்த மறுவரை பண்ணியிருக்கணும். பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், இதை நடைமுறைப்படுத்தி ஈவனாக வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணுவோம். அதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. 2002 வரை 2001, 2002 தான் திரும்பவும் அது என்ன செய்யலை, சீராக இல்லை. அந்த சட்டத்தை நம்முடைய தென் மாநிலங்கள் இன்றைக்கி நடக்க இவங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சரியான முறையில் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால மக்கள் தொகை குறைந்திருக்கின்றது. பல மாநிலங்கள் அப்படி பண்ணாதனால மக்கள் தொகை கூடியிருக்கு. 2026 வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. 2026 அடுத்த வருஷம் தான். அதுக்கு முன்னாடியே இப்போது மத்திய ஆட்சியில் இருக்கின்றவர்கள் புதியாக பாராளுமன்றம் கட்டி 848 பேர் அமரக்கூடிய அளவுக்கு பாராளுமன்றம் தயார் பண்ணியாச்சு. அவங்க முடிவெடுத்தாச்சு, இதை செய்ய போகிறாங்க. அப்போ அதை தட்டி கேட்க யாரும் இல்லை. இந்தியாவிலே தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை எடுத்து வச்சு நாடாளுமன்றத்தில் பேசி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டங்களையும் போட்டு அதன் பின்பு இதில் பாதிக்கப்படுகின்ற மாநிலத்தில் உள்ளவர்கள்லாம் இன்றைக்கு நின்று நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில் இதை முன்னெடுத்திருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநில முதல்வர்களும் எடுக்காத முன்முயற்சி என்று கூட நான் சொல்ல மாட்டேன். இது இந்தியாவின் மீது அக்கறை உள்ள நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள், நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக முன் யோசனையாக செய்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமையும் வரவேற்பு இருக்கின்றது. நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல முடிவு வரும்.